காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் 24 கிலோமீட்டர் தூரத்திலும், அரக்கோணத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது நெமிலி என்னும் சிற்றூர். இங்கு பாலா பீடம் அமைந்துள்ளது. இது கோவில் அல்ல, பாலாவின் இல்லம். முன்னொரு காலத்தில் பண்டாசுரன் என்னும் அசுரன் லலிதாம்பிகையோடு போரிட்டு தோற்க, அவன் புத்திரர்களை அழித்தால்தான் தேவர்களுக்கு நிம்மதி என லலிதாம்பிகை தன்னிலிருந்து 9 வயது பாலாவாக தன் மகளை தோற்றுவிக்கிறாள். லலிதாவின் மகளான பாலாம்பிகை தேரில் ஏறி புறப்பட்டு பண்டாசுரனின் புத்திரர்களை தோற்கடித்தாள். பின் லலிதாம்பிகையுடன் மகள் ஐக்கியமானார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாலா ஒரு சமயம் நெமிலியில் வசித்து வந்த சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் கனவில் தோன்றி தான் ஆற்றில் வரப்போவதாகவும், தன்னை எடுத்து வந்து வீட்டில் வைத்து வணங்கும்படியும் கூறி கண் விழித்தவர் அருகில் உள்ள குசஸ்தலை ஆற்றுக்கு சென்று தேடி வந்தார். 2 நாட்கள் தேடியும் கிடைக்காமல் போகவே 3ஆம் நாள் அவர் கையில் துண்டு விரல் அளவே உள்ள பாலாம்பிகை சிலை கிடைக்க அதை தன் வீட்டிலேயே பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். வீடே கோவிலானது. பின்னாளில் அதுவே பாலா பீடம் என அழைக்கப்படுகிறது. 150 ஆண்டுகளாக 4 தலைமுறைகளாக இந்த இடத்தில் வீற்றிருந்து அருள்மழை பொழியும் இவளை காண பக்தர்கள் தினம் வந்தவண்ணம் உள்ளனர். கைகளில் ஜப மாலையும் புத்தகமும் ஏந்திக் கொண்டு அபயவரத முத்திரைகளை காட்டி அருள் புரியும் ஸ்ரீ பாலாம்பிகையை பற்றி கரூர் சித்தர் பாடியுள்ளார். குழந்தை வடிவில் பாலா வீற்றிருப்பதால் குழந்தைகள் விரும்பும் சாக்லேட் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கு யாரும் தன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர இது செய்கிறேன் அது செய்கிறேன் என்று வேண்டுவதில்லை. இங்கே உண்டியல் கூட கிடையாது. காஞ்சி மகா பெரியவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என மகான்கள் தரிசித்துள்ளனர். நவராத்திரி சமயத்தில் வந்தவள் என்பதால் நவராத்திரி உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினம் ஒரு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் நவமி என்று நடைபெறும் மகிஷாசுர வைபவத்தை காண நிறைய பக்தர்கள் குவிக்கிறார்கள். நெமிலி பாலாவோட சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.